السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله مخلصا دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கிய அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேக் நாயகத்துடைய கருத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுபபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தான் நமக்கு பிச்சையாக அருள்புரிந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நமக்கு காமிலான ஷேக் நாயகத்துடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய கருணையாக கிருபையாக. அதனுடைய பலன்களை பற்றி சற்று முன்னால் பேசிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களும் அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களும் நமக்கு தெளிவாக அதனுடைய பலன்களை சொல்லி காட்டினார்கள். ஷேக்மார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தருகிறான் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், ஷேக்மார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு அவனையே தருகிறான். ஷேக்மார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களே அல்லாஹ்வே தருகிறான். இதை விட வேற பெரிய பாக்கியம் என்ன வேண்டியிருக்கிறது? அல்லாஹ்வுடைய ஞானங்களை அல்லாஹ் தஆலாவுடைய மஅய்யத்தை அல்லாஹ்வோடு இணைந்திருப்பதை அல்லாஹ் தஆலாவோடு வஸலாக இருப்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஷேக்மார்கள் தொடர்பு இல்லாமல் கொடுத்து விடுவானா என்று பார்த்தால் ஷேக்மார்கள் தொடர்பு இல்லாமல் அது கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்று சொன்னால் வல்லதீன ஜாஹது ஃபீனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்முடைய விஷயத்தில் யார் ஜிஹாது செய்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, லநஹதியன்னஹும் சுபுலனா நம்முடைய பாதைகளை அவர்களுக்கு நாம் திறந்து விடுவோம், நாம் நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப நாம் ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாம் அந்த பாதையில் நடக்கக்கூடிய அந்த ஜிஹாதை செய்ய வேண்டும். உதாரணமா பள்ளிவாசலுக்கு போகணும் என்று சொன்னால் முதலில் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாம் அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். நடந்தா எங்க போய் சேர்ந்துடலாம்? பள்ளிவாசலுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையை பார்த்தால் வல்லதீன ஜாஹது ஃபீனா யார் நம்முடைய விஷயத்தில் ஜிஹாது செய்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, லநஹதியன்னஹும் சுபலனா நாம் அவர்களுக்கு நம்முடைய பாதைகளை நாம் நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்ப முதல்ல ஜிஹாது செய்யுங்க, முதல்ல நீங்க நடங்க, அதற்கு பின்னால் உங்களுக்கு நான் பாதையை காட்டுகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறேன் அந்த ஆயத்துல சொல்லி காட்டுறோம். இது எப்படி சாத்தியம்? பள்ளிவாசலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப புது மாணவர்களை பார்த்து நான் செய்யறேன், பள்ளிவாசலுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? ரூட் எப்படி ஹசரத், வழி எப்படி என்று கேட்பாங்க. நேரா இப்போ மசாவிட்டு வெளியே போய் நேராக போனீங்கன்னா லெஃப்ட்ல கட் பண்ணி நேரம் நடந்து போய்கிட்டே இருந்தா அந்த இடத்துல அந்த சிக்னல் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா வரும். அங்கே லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கும் என்று நம்ம என்ன செய்ய ரூட்டு காட்டின பிறகுதான் என்ன செய்வாங்க, நடக்க ஆரம்பிப்பான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், முதல்ல நீங்க ஜிஹாது செய்யுங்க, முதல்ல நீங்க ஜிஹாது செய்யுங்க. ஜாஹது ஃபீனா, நம்முடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பாதையை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம் அல்லாஹ் எப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு, எல்லாம் உன் பக்கம் நாங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்தால்தான் என்ன செய்ய முடியும், ஜிஹாது செய்ய முடியும். உன்னுடைய விஷயங்களை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது, உன்னுடைய விஷயங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இந்த ஆயத்தில் அதான் கருத்து வருது. நம்முடைய விஷயத்துல முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னா என்ன முயற்சி செய்யறது? எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், முயற்சி செய்ய முடியும். முயற்சி செய்வதற்குரிய எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் பாதையை காட்டுவேன் அப்படி சொன்னா இது எப்படி சொல்ல முடியும்? பள்ளிவாசலுக்கு போங்க அப்படின்னு புது மாணவர்கள் சொன்ன பிறகு அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். யாராவது அப்படி செய்வாங்களா? பாதை தெரியாதவர்கள் நடக்க ஆரம்பிப்பாங்களா? முடியவே முடியாது. யாரும் நடப்பாங்களா? விளைஞ்சிலா. இப்ப நான் சொல்றேன் அசார் சொல்லி உங்க ஊருக்கு போப்பான்னு சொல்றேன், அவர் போயிடுவார். ஏன்? அவருக்கு வழி தெரியும். போப்பான்னு சொன்னோன்னு நடக்க ஆரம்பிச்சிருவார். விளைஞ்சிங்களா? அதே அசாரை பார்த்து என்ன செய்யறேன், ரஷ்மிகை ஊருக்கு போங்க, ஏர்வாடிக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரூட்டு கேட்பார், எப்படி ஜி போகணும்? நடக்க ஆரம்பிச்சுவாரா? கொஞ்ச தூரம் போய் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்பாரா? யாராவது கேட்பாங்களா? அந்த மாதிரி வழிமுறை எங்கேயாவது இருக்குதா? இல்லவே இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தில் அப்படிதான் தெரியுது, நம்ம விஷயத்துல யார் முயற்சி செய்யறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்வேன், நம்முடைய பாதையை நாம் காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்படி ஜிஹாது செய்யறது, எப்படி ஜிஹாது செய்யறது என்று பார்த்தால் அதுதான் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, வபுதகு இலைஹில் வஸீலா, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அந்த வஸீலாவுடைய பாதையில், அந்த அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். அந்த வசீலா, எந்த வசீலாவை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேடிக்கொண்டீர்களோ அந்த வசீலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் எப்படி அல்லாஹ் விஷயத்தில் நாம் முயற்சி செய்வது, எப்படி அல்லாஹ் விஷயத்தில் நாம் முயற்சி செய்வது என்று எது சொல்லிக் கொடுக்கும், அந்த வசீலா சொல்லிக் கொடுக்கும். இப்படி நீங்கள் நடந்து கொள்வது அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி செய்வதாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் செய்வது அல்லாஹ் விட்டு தூரமாகுவதாக இருக்கும் என்று அந்த வசீலா என்ன செய்யும், நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வசீலா யார்? சில அடியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தொழுகை என்று சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகை என்று நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த தொழுகை எல்லா மக்களுக்கும் அது வழிகாட்டக்கூடியதாக இல்லையே. ஒரு அமல் ஒரு நபருக்கு வழியை காட்டுமா என்று பார்த்தால் வழியை காட்டாது. ஒரு செயல் வழியை உண்டாக்கி காட்டுமா, இன்னொரு நபரை முயற்சி செய்யக்கூடியதாக ஒரு செயல் ஆக்குமா என்று பார்த்தால் அது ஆக்காது. எல்லாம் தொழுகிறாங்க, நாமும் தொழுகிறேன். அவர் இப்படி கையை தூக்குறார், நான் என்ன செய்யறேன், அப்படி கையை தூக்குறேன். அவர் குனியறார், நானும் குனியறேன். அவர் நிமிர்றார், நானும் நிமிர்றேன். இப்ப இவருடைய ஜிஹாத் அவருடைய செயலின் பக்கம் தான் போச்சு. இப்ப முயற்சி செய்தார்ல, இப்ப தொழுகை என்று அந்த வசீலாவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய நபர்கள் தொழுகை வைத்துக் கொள்ளலாம். ஆனா தொழுகை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் நம்மை சேர்த்து வைக்குமா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் நம்மை சேர்த்து வைக்கும். தொழாத ஒரு நபர் வருகிறார், தொழக்கூடிய நபரை பார்க்கிறார்,
அந்த தொழக்கூடிய நபர் கையை தூக்குறாரு, இவர் என்ன செய்யறார்? கையை தூக்குறார், குனிறாரு, நிமிர்றார், எல்லாம் அந்த அமல் செய்ததை போல இவர் என்ன செய்கிறார்? அமல் செய்கிறார். இப்ப இவர் ஒரு முயற்சி செய்தார் அல்ல, இந்த முயற்சி அவரை எதன் பக்கம் நெருக்கி வைத்தது? தொழுகையின் பக்கம் நெருக்கி வைத்தது. ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, நோன்பு தான் வசீலா, அந்த வசீலா எது? நோன்பு தான் வசீலா என்று நாம் வைத்துக் கொண்டால் அந்த நோன்பை பார்த்து இன்னொருத்தர் நோன்பு வைப்பார். அப்ப என்ன ஜிஹாது செய்தார் அவர்? நோன்பை தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு வழிமுறையாக கொண்டு வந்தார். இப்ப அவருடைய அந்த ஜிஹாத் எதன் பக்கம் சேர்த்து வைக்கும்? நோன்பின் பக்கம், ஒரு அமல் பக்கம் நான் அது சேர்த்து வைக்கும். ஆனா இங்க அல்லாஹ் சொல்றான், நம்ம விஷயத்துல ஃபீனா, அங்க நான் யாரை குறிக்குது? முத்தக்கல்லி. நம்ம விஷயத்திலே யார் முயற்சி செய்கிறாரோ, அப்ப அல்லாஹ் விஷயத்தில் முயற்சி செய்தல், அல்லாஹ் தஆலாவுடைய ذات சிஃபாத் அஃபால் ஆசார் விஷயத்தில் முயற்சி செய்தல். அல்லாஹ்வுக்கு இன்று கையை தூக்கக்கூடிய நேரத்தில் நான் ذاتில் அல்லாஹ்வோடு எப்படி சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறேன், நான் சிஃபாத்தில் அல்லாஹ்வோடு எப்படி சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறேன், நான் அஃபாலில் அல்லாஹ்வோடு எப்படி சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறேன், நான் ஆசாரில் அல்லாஹ் தஆலாவோடு எப்படி சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அந்த ஒரு செயலில் அல்லாஹ்வுடைய விஷயத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர்தான் வசீலா. இப்ப கையை தூக்கும் போது நம்மை யாரின் பக்கம் அவர்கள் இணைத்து வைத்தார்கள்? வெளிரங்கத்தில் தொழுகையின் பக்கம் இணைத்து வைத்தார்கள். ஆனா அந்தரங்கத்துல அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து வைத்தார்கள். நம்முடைய இந்த முயற்சியை எதன் பக்கம் சேர்த்து வைத்தார்கள்? அல்லாஹ் தஆலாவுடைய ذاتின் பக்கம், சிஃபாத்தின் பக்கம், அஃஆலின் பக்கம், ஆசாரின் பக்கம் இணைத்து வைத்தார்கள். இந்த கையை தூக்கும் போது யா அல்லாஹ் நான் ذاتல அதமா இருக்கிறேன், நீதான் காயும் மஃபூதா இருக்கிற. கையை தூக்கும் போது வணஞ்சிங்களா என்ன நமக்கு முயற்சி செய்ய சொல்லி கொடுக்குறாங்க? கையை தூக்கும் போது என்ன நீ முயற்சி செய், ஜிஹாத் என்ன செய்யணும்? கையை தூக்கக்கூடிய நேரத்தில் இந்த கையை தூக்குவதற்கு குவத் எனக்கு சொந்தம் அல்ல, இது அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று உன்னுடைய சிந்தனையை மாற்று. அந்த ஜிஹாதை நீ செய். அவ்வாறு அந்த ஜிஹாதை நீ செய்தால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீ அல்லாஹ் பக்கம் விரண்டு ஓடிட்டேன், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எங்க ஓட முடியும்? சகா கேட்டாங்களே ஒரு பயான்ல, அல்லாஹ் எங்கப்பா இருக்கிறான் விரண்டு ஓடுறதுக்கு? அந்த பக்கம் இருந்தா விரண்டு ஓடிடலாம், இந்த பக்கம் இருந்தா விரண்டு ஓடிடலாம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எல்லா இடத்திலுமே இருக்கிறானே, அப்ப அல்லாஹ்வின் பக்கம் எப்படி விரண்டோட முடியும்? அல்லாஹ் பக்கம் விரண்டோடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே என்று அல்லாஹ் சகாநாயகம் கேள்வி கேட்டுட்டு பதில் சொன்னாங்க, உன்னுடைய சிந்தனையால் நீ அல்லாஹ் பக்கம் விரைந்து ஓடிவிடு. உன்னுடைய சிந்தனையால் அல்லாஹ் பக்கம் நீ விரைந்து ஓடு. அந்த விரைந்து ஓடுவதற்காக வேண்டும் சிந்தனையை மாற்றுகிறாயே, அதான் ஜிஹாத். கையை தூக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மறந்தும் கையை தூக்கலாம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு கையை தூக்குவதற்காக வேண்டி கொஞ்சம் சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு பேர் தான் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய அந்த பாதையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜிஹாது செய்யுங்கள். அந்த பாதை என்ன? அந்த வசீலா எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய பாதை. அந்த வசீலா எது சொல்லிக் கொடுக்கிறதோ அதுதான் அந்த பாதையிலே செய்யக்கூடிய ஜிஹாத். நமக்கு சர்க்கானாக என்ன சொல்லி தராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நமக்கு சர்க்கானாக என்ன பண்றான்? சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுவான், அல்லாஹும்ம இன்னி லைஃபுன் ஃபகவ்வினி, யா அல்லாஹ் நான் பலஹீனமானவனாக இருக்கிறேன், என்னை நீ கவியானவனாக சக்தி உள்ளவனாக என்னை நீ ஆக்கு. இன்னி லைஃபுன் ஃபகவ்வினி, அப்ப நான் சில நேரம் நான் பலஹீனமானவனா இருக்கிறேன், சில நேரம் நான் சக்தி உடையவனா இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டாங்களா? இன்னி லைஃபுன், நான் எப்பவுமே நான் ஆஜிஸ் தான் யா அல்லாஹ். ஃபகவ்வினி, என்னோட குவத்தை கொடுத்து கொண்டே இருப்பாயாக, என்னோட குவத்தை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி ஃபகீருன், யா அல்லாஹ் நிச்சயமாக நான் ஃபகீராக இருக்கிறேன். ஃபஅக்னினி, என்னை தேவையற்றவனாக நீ ஆக்க
ஆக்குவாயாக. ஃபகீர், நான் 24 மணி நேரமும் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாஅத், பசாரத், கலாம் இவ அனைத்திற்கும் உன் பக்கம் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். ஃபஅக்னினி, என்னை அதை விட்டு, அந்த தேவையை என்னை விட்டு நீ பூர்த்தி செய்து கொண்டே இருப்பாயாக. என்னை ஹயாத்தாக காட்டிக்கொண்டே இருப்பாயாக. என்னை இல்முள்ளவனாக காட்டிக்கொண்டே இருப்பாயாக. சபா சிபாத் என்னில் வெளியாக கூடியதாக காட்டிக்கொண்டே இருப்பாயாக. தெரிஞ்சுங்களா? சல்லல்லாஹு பார்த்தீங்களா? அப்ப நான் சல்லல்லாஹு இந்த நேரம் நான் தேவையுள்ளவனா இருந்தேன், இந்த நேரம் தேவையற்றவனா இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டாங்களா? இன்னி ஃபகீர், நான் எப்போதும் ஃபகீராகவே இருக்கிறேன், தேவையுடையவனாகவே நான் இருக்கிறேன். அக்னினி, என்னுடைய தேவைகள் நீ பூர்த்தி செய்து கொண்டே இருப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செஞ்சாங்க. வஇன்னி தலீலுன், நான் கேவலமானவனாக இருக்கிறேன். ஃபஅஇஸ்ஸனி, என்னை நீ கண்ணியப்படுத்துவாயாக. ஸல்லல்லாஹு என்ன கேவலம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க கேவலம் யாரா சொல்ல முடியுமா? அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் கேவலமானவனாக, தலீல்னா தானே கேவலமானவனாக, குறையுள்ளவனாக, தலீல்னா ஐபுனத், நான் ஐபுள்ள குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை நீ கண்ணியப்படுத்துவாயாக, குறையற்றவனாக என்னை நீ ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தை துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் புரைதா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தாரகுத்னி, மஜ்முஅ் ஸவாயித் போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும் போது புரைதா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க. யா புரைதா ரலியல்லாஹு அவர்களே, உங்களுக்கு நான் சில கலிமாக்களை சொல்லி தரவா? அந்த கலிமாக்களை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கலிமா ஞாபகம் இருக்கும். எப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலா உஅல்லிமுக கலிமாத்தின் மன் அராதல்லாஹு பிஹி கைரன் அல்லமஹு இய்யாஹுன்ன. யாருக்கு அல்லாஹ் கைர நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த கலிமாக்களை சொல்லி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சும்மா பிறகு லம் யன்ஸஹுன்ன அபதன், ஒருபோதும் அவர் அந்த கலிமாக்களை மறக்க மாட்டார். புரிஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ் இந்த கலிமாவை இப்ப நமக்கு சொல்லி தரான். ஏன்னா அல்லாஹ் நமக்கு ஒரு கைர் என்ன செஞ்சிருக்கான், நாடி இருக்கிறான். ஸல்லல்லாஹு சொல்லும்போது அப்படின்னு சொன்னாங்க, அல்லாஹ் அல்லிமுக்க, உனக்கு நான் சில கலிமாக்களை அறிவிக்கவா? கலிமாத்தின் மன் அராதல்லாஹு பிஹி கைரன் அல்லமஹு இய்யாஹுன்ன. யாருக்கு அல்லாஹ் கைர நாடுறானோ அவர்களுக்கு அந்த கலிமாவை அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். சும்ம லம் யன்ஸஹுன்ன அபதன், மறுபடியும் அவர் மறக்கவே மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்டாங்க. அக்குல்து, புரைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சொன்னேன், பலா யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பா சொல்லி கொடுங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், குல், புரைதா ரலியல்லாஹு அவர்கள் நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி தஈஃபுன் ஃபகவ்வி ஃபீ ரிதாக. யா அல்லாஹ், நான் பலஹீனமானவனாக இருக்கிறேன், உன்னுடைய பொருத்தத்துடைய விஷயத்தில் என்னை நீ கவியுள்ளவனாக ஆக்குவாயாக. நான் ஆஜிஸாக இருக்கிறேன், என்னெனில் குவத்தை வெளிப்படுத்துவாயாக. அந்த குவத்தினால் வெளிப்படக்கூடிய செயல்கள் உனக்கு பொருத்தமான செயல்களாக இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வராங்க, எந்த செயலை செய்வதற்கும் எனக்கு குவத்து இல்லை, அந்த குவத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக நீ இருக்கிறாய், நீ எனக்கு குவத்தை வெளிப்படுத்தி செயல்களை செய்யவை, ஆனால் அந்த செயல்களை நீ பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்களாக நீ ஆக்கிடியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொல்லி காட்டினாங்க. என்னுடைய உச்சி குடுமியை நல்ல விஷயங்களின் பக்கமே நீ என்ன செய்வாயாக, பிடித்து இழுப்பாயாக. உச்சி குடுமியை நீ அல்லாஹ் நல்லதின் பக்கமே என்ன செய்வாயாக, பிடித்து இழுப்பாயாக. வஜஅலில் இஸ்லாம முன்தஹ ரிதாஇ, என்னுடைய உச்சக்கட்ட பொருத்தமாக, உச்சக்கட்ட செயலாக, ஈடுபாடாக இஸ்லாத்தை நீ ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி தஈஃபுன் ஃபகவ்வினி வ இன்னி தலீலுன் ஃபஅஇஸ்ஸனி வ இன்னி ஃபகீருன் ஃபஅக்னினி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ ஓதி காட்டினாங்க. நண்பர்களே, இது அப்படியே சகா நமக்கு என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. சகா என்ன செய்றாங்க, இது அப்படியே நமக்கு என்ன செய்றாங்க
ஒட்டுமொத்த தாலிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்கப்பா. இதுல ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. இதை சர்க்கார் அப்படியே நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. விளங்குறீங்களா? எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய குவத் என்று பாருங்க. நீங்க தேவையுடையவர்கள் என்று நீங்கள் பாருங்கள். உங்கள் தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்று பாருங்க. இன்னி ஃபகீருன் சகா சொன்னாங்க, நாம எல்லாமே ஃபகீர் தான். அல்லாஹ்வின் பக்கம் நாம் எல்லாம் தேவையுடையவர்கள் தான். அக்னினி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை நீ பூர்த்தி செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகா நம்ம சொல்லி காட்டுறாங்க, நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்று சகாநாயகம் அதுதான் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இல்மை சொல்லி கொடுத்த அந்த இல்மை நாம் அடிக்கடி நம்முடைய சிந்தனையில கொண்டு வரும்போது அல்லாஹ் தஆலா லனஹதியன்னஹும் சுபுலனா, அப்பதான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், பாதையை காட்டுவான். அதுக்கப்புறம் தான் அந்த பாதையில நடக்க வைப்பாங்க நம்மள சகாநாயகம். சகானாய சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் தஆலாவிடத்துல சேருவதற்காக வேண்டி வரக்கூடிய எல்லா நபர்களையும் அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்து கொள்வதில்லை. சில நபர்களுக்கு செல்வத்தை காட்டுவான். அந்த செல்வத்தை காட்டி அல்லாஹ் தன்னை விட்டு அவர்கள் என்ன செஞ்சிருவான், வேற பக்கம் அனுப்பிடுவான். சில நபர்களுக்கு இல்ம காட்டுவான். தன்னுடைய இல்மை என்ன செய்வான், கொஞ்சம் அல்லாஹ்வுல வெளிப்படுத்தி காட்டுவான். அந்த இல்மு வந்த உடனே தான் ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டோம் என்று ஒரு பெருமை ஏற்பட்டு அவர் அல்லாஹ் விட்டு என்ன செய்து விடுவார், போயிடுவார். அல்லாஹ் பக்கம் போகாம என்ன செஞ்சு அல்லாஹ் விட்டு வேற பக்கத்துல போயிடுவார். சிலருக்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுல கொடுப்பான். மக்களுடைய பார்வையில் ஒரு கண்ணியத்தை, ஒரு மரியாதை அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். இது என்னுடைய திறமையால கிடைச்சது என்று அந்த கண்ணியத்தை பெருசாக நினைச்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டுட்டு ஆக செய்வார். அந்த கண்ணியத்தின் பக்கம் சிந்தனை உள்ளவரா அவர் போயிடுவார். விளங்குங்களா? அல்லாஹ் தஆலா பக்கம் யார் போய் செல்வாங்க என்று பார்த்தா எல்லா நிலையிலேயுமே தன்னை இழிவாக, இயலாதவனாக, தேவையுடையவனாக, சக்கானாக எப்படி தன்னை எண்ணுகிறார்களோ அந்த எண்ணம் பிரகாரம் ஒரு முறை யார் தன்னை எண்ணிக்கொள்கிறாரோ அவர் தான் எங்கே செல்கிறார், அல்லாஹ் பக்கம் நடக்கக்கூடிய அந்த பாதைகளை அடி எடுத்து வைக்கிறார். அன்பர்களே விளங்குங்களா? அதனுடைய ஆரம்பம் தான் என்ன சகானை சொல்லி காட்டுறாங்க, நான் தேவையுடையவன், அல்லாஹ் என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்ற எண்ணம் வரும்போது எப்படி அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்கிறான் என்ற பாதை அல்லாஹ் திறந்து விடுவான். அந்த பாதையில் நாம் என்ன செய்வோம், சகானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முறையில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நிஸ்பத் என்று குவத்து அல்லாஹ்வுடையது என்று எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்ப எண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அல்லாஹ் தஆலா ஒரு பாதையை திறந்து விடுவான். எப்படி உன்னுடைய நிஸ்பத், எப்படி அல்லாஹ்வுடைய குவத் என்பதை அல்லாஹ் தஆலா விளங்க வைப்பான். முதல்ல என்ன வந்துடும், நம்ம கிட்ட இல்மு வந்துடும். விளங்குங்களா? ஜிஹாது செய்வதற்குரிய சாதனங்கள் நம்ம இடத்தில் வந்துவிடும். அது வந்த பிறகு அதை நம்ம பயிற்சி செய்யும் போது அல்லாஹ் பாதியை திறந்து காட்டும். விளங்குச்சா? நான் அதமா இருக்கிறேன், அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான் என்று நாம் ஜிஹாத் செய்ய 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 எப்படி நாம் அதமா இருக்கிறோம், எப்படி அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான் என்பதை பார்க்கக்கூடிய, என்பதை விளங்கக்கூடிய ஒரு பாதை அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு திறந்து விடுவான். நூறுநாயகர் சொன்னாங்கல்ல, தேர கைரு சேமை பூச்சாபினை தேர கைருக்குமை தேகாபினை சொன்னா. நூறுநாயகர் சொன்னாங்கல்ல, அது எப்படி சாத்தியம்? கார் ஓட்டிட்டு போறாங்க, ஏன்னா முன்னாடி வண்டி வருது, பின்னாடி வண்டி வருது, சைடில் பார்க்கணும், எல்லாம் நாலு பக்கமும் பார்க்கணும். வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டு எல்லாமே என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்க, கீர் மாத்துறாங்க, ஏதாவது அக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, ஒரு கையால் ஸ்டேரிங் வளைக்கிறாங்க, ஒரு கையில் தஸ்பீ ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாயில் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய கயிறை நான் பார்த்ததும் இல்லை, உன்னுடைய கயிறிடத்தில் நான் கேட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னான். கள்ளப்பட்ட சர்காநாயகன் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சர்காநாயகன் டிக்ளேர் பண்ணாங்க. உன்னுடைய கயிறை நான் பார்த்ததும் இல்லை, உன்னுடைய கயிறிடத்தில் நான் அது கேட்டதும் இல்லைன்னு சொல்லி சர்காநாயகன் சொன்னாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா கயிறை பார்த்தது இல்லை அப்படி சொன்னால் யாரை பார்க்குறாங்கன்னு அர்த்தம், அல்லாஹ் பார்க்கறான்னு அர்த்தம். ஆனால் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையின் பிரகாரம் துன்யாவில் அல்லாஹ் பார்க்க முடியுமா? அல்லாஹ் பார்க்க முடியாது. சொன்ன ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய நம்ம மகான்கள், ஒட்டுமொத்த அக்கீதாவோட கரைச்சி குடிச்சவங்க. அவங்கள தவிர விட அக்கீதா விளங்குங்க யார் பெரிய ஆள் இருக்கிறான். சொன்னவங்க அப்படியாப்பட்டவங்க. உன்னுடைய கைரவை தவிர நான் வேறு எதையும் பார்த்தது இல்லைன்றாங்க. கைரை தவிர வேறு எதையும் பார்த்தது இல்லைன்னா யார் தான் பார்க்குறாங்கன்னு அர்த்தம், அல்லாஹ் தான் பார்க்குறாங்க அர்த்தம். அது எப்படி சாத்தியம்? இதேதான், அதே நமக்கு சகா சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அதமா இருக்கிறேன், அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான். அதான் அதனுடைய ஸ்டார்டிங்.
அவங்க என்று சொல்றாங்க. நமக்கு ஸ்டார்டிங் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அதம், நான் தாத்துல அதமா இருக்கிறேன், அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான் என்பதுதான் அவர் ஸ்டார்டிங். அதை புலங்க புலங்க என்னவாகும், அல்லாஹ் ஒரு பாதையை திறந்து விடுவான். அந்த பாதையில் நாம் முயற்சி செய்யும் போது என்னவாகும், அல்லாஹ் தாலா எப்படி மௌஜூதா இருக்கிறான், நாம எப்படி அதமா இருக்கிறோம், எல்லா மஹ்லூக்கும் எப்படி அதமா இருக்கு, எல்லா வஸ்து அல்லாஹ் எப்படி மௌஜூதா இருக்கிறான் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்வான், நமக்கு விளங்க வைப்போம். ஷேக் உமருடைய அந்த பிச்சையில சகாசோ சைர்ஃபில் உஜூத், அது உஜூதுல பயணம் செய்தல். அது எதுல பயணம் செய்தல், அது உஜூதுல என்ன செய்யுது, பயணம் செய்யுது. பழஞ்சான அந்த ஒரு விஷயத்தை எப்பெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான், அந்த வசீலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் ஜிஹாது செய்யக்கூடிய நேரத்தில். கொஞ்சம் நாமளா ஜிஹாத் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஷேகுமார்கள் சொன்ன முன் சென்ற வழிமார்கள், தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வழிமுறை இல்லாமல் அல்லாஹ் தஆலா வந்து நான் முயற்சி செய்யறேன் அப்படி ஏதாவது வழிமுறையை கொண்டு வர முடியுமா? பாருங்க, கொண்டு வர முடியாது. குர்ஆன்ல எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. நானா ஒரு வழிமுறையை உண்டாக்குறேன் அல்லாஹ் பக்கம் போகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய விஷயம் நான் இந்த முறையில் என்ன பண்ண ஜிஹாது செய்யறேன் என்று நாம் குர்ஆன்ல எதை எடுத்தாலும் நமக்கு என்ன வராது, ஷேகுமார்களுடைய தொடர்பு இல்லாம அதை நம்ம பயணம் செய்யவே முடியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று ஒரு மனிதன் ஓதக்கூடிய நேரத்தில் சகானா சொல்லி காட்டினாங்க. ஈயாக அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் முகாத்தபுல் அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை வரும். ஏன் ஈயாக உன்னையே அப்படின்னு சொல்லும்போது ஈயாக நஅபுது உன்னையே வணங்குகிறேன், அப்படின்னா யாரை வணங்குறோம்னு அர்த்தம். அந்த ஈயாக்கங்களை அல்லாஹ் சிந்தனை வச்சோம்னா யாரை வணங்குறோம், அல்லாஹ் வணங்குறோம். ஈயாக அப்படி சொல்லும் போது அத்தாவுடைய சிந்தனை வந்துருச்சு, அம்மாவுடைய சிந்தனை வந்துருச்சு, உஸ்தாதுடைய சிந்தனை வந்துருச்சு, ரோட்ல வரும்போது வழியில ஒரு முசாஃபிரை பார்த்துட்டு வந்தோம் அவருடைய சிந்தனை வந்துருச்சு, கடையுடைய சிந்தனை வந்துருச்சு. இப்ப அந்த ஈயாக்கங்கிற அந்த முகாத்தபடிய தம்பி யாரை பார்த்து மேலும், யாரை பார்த்து மேலும் போதுன மாணவர்கள் சொல்லுங்களேன், அந்த நபரை பார்த்தானே மேலும். அப்ப ஈயாக நஅபுது அப்படி சொன்னா அத்தாவாய் உன்னையே நான் வணங்குகிறேன் அப்படிலாம் அர்த்தம் வைக்கிற வேண்டியதா இருக்கும். ஈயாக்களை யாரை தஹல்ல வைக்கிறோமோ அதுதான் நாங்கள் சாபித் ஆகும், முகரர் ஆகும். ஈயாக்கன்னு சொல்லி அல்லாஹ் நம்ம அந்த தஹல்ல வச்சோம்னா அல்லாஹ்த்துல என்ன ஆகும், அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், சுட்டி காட்டுன்னு அர்த்தம். அத்தாவை சிந்தனையில வச்ச யாரை சுட்டி காட்டுன்னு அர்த்தம், அத்தாவை சுட்டி காட்டுன்னு அர்த்தம். அப்ப ஈயாக நஅபுதுன்னு சொல்லி அத்தாவை நான் வணங்குகிறேன் என்று ஒரு மனிதன் அந்த சிந்தனையில ஓதுனா அது தொழுகை என்னவாகும், ஷரியத் அடிப்படையில் கூடிட்டா கூட, ஆனா சிந்தனை அடிப்படையில் என்ன ஆயிடுச்சு, உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன், நாங்கள் உதவி தேடுகிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் இல்லாத ஒரு மஹ்லூக்கை கொண்டு வந்து நிப்பாட்டா யார்கிட்ட உதவி தேடுதா போயிடாது. அப்ப நானே என்ன செய்யறேன், அல்லாஹ் பக்கம் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அல்ஹம் சூரா கூட ஓத முடியாது. என்ன ஓத முடியாது, அல்ஹம் சூரா கூட ஓத முடியாது. செய்யலாம். அப்ப ஈயாக்க என்ற இடத்துல அத்தாவுடைய சிந்தனை வந்தால் அதை எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையாக மாற்ற வேண்டும் என்று வசீலாவாகிய ஷேகுமார்கள் சொல்லி கொடுத்தாதான் என்ன வரணும் நமக்கு. அத்தாவுடைய சிந்தனை வந்தாலும் நாங்க அல்லாஹ் சாபித்து படுத்தி அல்லாஹ்வை வணங்குறோம்னு சொல்ல முடியும். நம்ம ஈயாக்கேன்ற கடை வந்தால் அந்த கடை எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையாக மாற்றுது என்று யார் சொல்லி கொடுத்தாதான் முடியும், ஷேகுமார்கள் சொல்லி கொடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக மாற்ற முடியும் நம்மளால். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன ஆகிடும், என்ன ஆகக்கூடிய நேரம் ஆகிடும். வெளிரங்கத்தில் நாம் தொழுதிருந்தாலும் சிந்தனையால் நம்ம அல்லாஹ்வுக்கு யாரையாலும் என்ன செய்யறோம், சிறுக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கோம், சிந்தனை செய்யறோம். அதன் பக்கம் சிந்தனை இல்லாமல் சில பேர் தொழுதுகிட்டு இருக்காங்க, சில பேர் அந்த சிந்தனை வந்து சந்தேகத்தோட தொழுதுகிட்டு இருக்காங்க, சில பேர் அது எதுப்பா நமக்கு அது சிந்தனை வந்துச்சு அப்படி சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம், அப்படி சிந்தனை வந்தால் எப்படி அதை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக மாற்ற வேண்டும் என்று ஷேகுமார் நமக்கு சொல்லி கொடுத்து தொழக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஈயாக்கேன்றது வாப்பா சிந்தனை வர நேரத்துல என் வாப்பா அதமா இருக்கிறாங்க, என் வாப்பால மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இப்ப யாருடைய சிந்தனை வந்துச்சு நமக்கு, அல்லாஹ்வுடைய உஜூதுடைய சிந்தனை வந்துச்சு. உஜூது வேற அல்லாஹ் வேற, எது உஜூதோ அதான் அல்லாஹ். என் வாப்பாவுடைய ஹயாத் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது.
இப்ப யாருடைய சிந்தனையை கொண்டு வரும்? அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரும். ஐயாக்க அப்படியே அந்த வாப்பாவுடைய சிந்தனை வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வாப்பாவை யோசிக்கல, அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் வந்துச்சு. இப்ப யாரை நம்ம வணங்குறோம்னு சொல்றோம்? அல்லாஹ் தான் வணங்குறோம் சொல்லி நாம என்ன செய்யறோம்? ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம சகனாக என்ன பண்ணிருக்கிறாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம். இதை நம்ம பயிற்சி எடுக்க எடுக்க அந்த ஈயாக்களை எப்படி வஸ்துக்களை முழுமையா அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வர்றது, பாப்பாவுடைய சிந்தனை அறவே இல்லாமல், அத்தாவுடைய அம்மாவுடைய சிந்தனை அறவே இல்லாமல் முழுக்க முழுக்க ஈயாக்களை எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வர்றது என்ற ஒரு வழிமுறையுடைய பாதையை அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? திறந்து கொடுப்பான். நண்பர்களே, அதுக்குதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், தொழுகுங்க, அல்லாஹ்வுடைய ஏழு விளக்கு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. ஆனால் அந்த தொழுகையில என்ன இல்லை, அந்த இபாதத்துகளை என்ன இல்லை, நான் எப்படி வணங்க சொன்னேனோ அந்த ஒரு வணக்கம் அதுல, அந்த ஒரு தன்மை அதுல இல்லை. இலையில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வசீலாவை நீங்க தேடிக்கொள்ளுங்கள். அந்த அந்த வசீலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க முயற்சி செய்யுங்க, அந்த தக்குவா செய்யுங்க, தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, நற்காரியங்களை பேசுங்க, எல்லா விஷயத்தையும் அந்த வசீலா எப்படி சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த முறையில நீங்க செய்யுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவதற்காக வேண்டி வளர்ந்தீங்களா? அப்ப அல்லாஹ் அந்த ஆயத்துல என்ன சொன்னா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதையை யார் நம்முடைய விஷயத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நம்ம திறந்து காட்டுவோம். அப்ப முயற்சி செய்யக்கூடிய அந்த வழிமுறை யார் சொல்லி தரணும்? அந்த வசீலா தான் நமக்கு சொல்லி தரணும். அந்த வசீலா யாருன்னு? அவங்க தான் ஷேகுமார்களாக, அல்லாஹ்வை பற்றி அறிந்த நல்லடியார்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. சாதிகீன்கள் என்று குர்ஆன்ல அவங்களுடைய பெயர் அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு இடத்துல வலியம் முர்ஷித், முர்ஷித் என்று என்ன பண்ண அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அவங்க பேர் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். வலஞ்சிங்களா? சில இடங்கள் அல்லாஹ் தஆலா ஃபதுலுல்லாஹ் என்று என்ன செய்யறான், சில இடத்துல அவங்களுடைய பேர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வலஞ்சிங்களா? அத்தகைய நபரை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதான் பாயிண்ட். என்ன? அந்த ஒரு ஜாத் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்துக்கிறோம். வளைஞ்சு அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முறையில் நாம் பயணிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நாம் யாரை அடைஞ்சிடலாம்? அல்லாஹ்வை பரிபூர்ணமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.